அடுத்து தமிழகத்துல எய்ம்ஸ் இல்ல. பாராளுமன்றத்தில் திமுக எம்பி பேசுறாங்க, ஐயா தமிழகத்துக்கு வேகமா எய்ம்ஸ் கொடுங்க, நீங்க எய்ம்ஸ் சொல்லி இத்தனை நாள் ஆச்சு, எய்ம்ஸ் காணான். அதாவது நம்முடைய அமைச்சர் பதில் சொல்றார், அண்ணே தமிழகத்தில் எய்ம்ஸ் ஆரம்பிச்சு 150 குழந்தைங்களுக்கு அட்மிஷன் போட்டு அந்த 150 குழந்தைங்களும் இன்னைக்கு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? எய்ம்ஸ் குழந்தை. எய்ம்ஸுக்கு என்ன இல்லை அப்படின்னா அதற்கான உள்கட்டமைப்பு இல்லை. அது 2026 மார்ச் மாசம் முழுமையாக எய்ம்ஸ் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அதற்கு முன்பு வரும், கட்டி முடித்த பிறகு அது வரப்போகுது. இந்த எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத ஒரு அம்சம் நம்ம எய்ம்ஸுக்கு இருக்கு. ஜப்பான் அரசோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஜப்பான் அரசுகிட்ட இருந்து 1900 கோடி பணத்தை வாங்கி அதை 20 ஆண்டு காலம் வட்டியில்லா கடனா வாங்கி அந்த பணத்தை போட்டு மதுரை எய்ம்ஸ் கட்டப்படுகிறது. இந்தியாவில் வேற இடத்துல எய்ம்ஸ் இருக்கு, அதெல்லாம் 200 கோடி 400 கோடி 600 கோடி அளவுல சிறிதாக கட்டப்பட்ட எய்ம்ஸ். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த பகுதியில் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை டெல்லி அளவுக்கு தென் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த எய்ம்ஸ் என்பது மற்ற எய்ம்ஸ் வரும். எய்ம்ஸ் மண்டியோ வேற வேற எய்ம்ஸ் இருக்கக்கூடிய எய்ம்ஸை விட இது 3 மடங்கு அதிகமாக ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய எய்ம்ஸ். ஏங்க பெண்களுக்கு நாங்கள் பார்த்து கண்டெடுத்த பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு பட்ஜெட்ல சொல்றேன். 7000 கோடி ஒதுக்கி இருக்கு. 7000 கோடி ஒதுக்கி இருக்கு. சந்தோஷம், அதை பத்தி நாம பேசுவோம். இந்த வருஷம் சாராய வித்ததிலிருந்து 46,000 கோடி ரூபாய் காசு வந்திருக்கு. 46,000 கோடி. அடுத்த வருஷம் 55,000 கோடி வருவதாக அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்கு. சாராய வித்து வந்த 46,000 கோடியில ஒரு 2,000 கோடியை மத்திய அரசு கடனா கொடுத்தீங்கன்னா எய்ம்ஸை கட்டி முடிச்சிடலாம். அது எதற்காக ஜப்பான் போய் அவங்கிட்ட ஒப்பந்தம் போட்டு அவங்கிட்ட கை கட்டி நின்று 20 ஆண்டுகள் வட்டியில்லா கடனா கொண்டு வந்து உங்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு செங்கலை திருடிட்டு செங்கல் திருடன் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அதனால் உண்மையாலுமே முதலமைச்சருக்கு எய்ம்ஸ் வரும்னா நாங்கள் சொல்லுகின்றோம், எய்ம்ஸ் இப்படித்தான் வரும், இந்த மாதிரி வரும், இந்த நாள்ல வரும், 2026 மார்ச்ல வரும். அதற்கு முன்பு வர வேண்டும் என்று நினைத்தால் அந்த சாராய பணம் 46,000 கோடியில ஒரு 2,000 கோடி மக்கள் பயன்பாட்டு கொடுத்தீங்கன்னா அதை விட பெரிதாக எய்ம்ஸ் கட்டிடலாம். இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி திமுக அமைச்சர்களுடைய சொத்து பட்டியலை விட போறோம். சொத்து பட்டியல் எம்எல்ஏக்களுடைய சொத்து பட்டியல். இதில் நீங்க ஆச்சரியமா பாப்பீங்க. ஆச்சரியமா என்ன பாப்பீங்கன்னா, நாம் விட போகின்ற சொத்து பட்டியல் மொத்தமாக 27 திமுகவினுடைய புள்ளிகள். அவர்களுடைய சொத்து மட்டுமே 2,24,000 கோடி ரூபாய். முக்கியம் 27 பேர் தான். தமிழகத்தினுடைய மொத்த வருமானத்தினுடைய 10% திமுகவில் இருக்கக்கூடிய 27 புள்ளி கையில் இருக்கு. அந்த 27 சில பேர் அமைச்சர், சில பேர் மந்திரி, சில பேர் முன்னாள் மந்திரி, சில பேர் எம்எல்ஏ. 2,24,000 கோடி. தமிழகத்தினுடைய ஜிடிபி எக்கானமி என்பது 25 லட்சம் கோடி. 10% 27 பேர் வச்சிருக்கான். அவன் செஞ்ச ஒரே சாதனை என்னன்னா, உதயசூரியன் சின்னத்துல ஒரு தேர்தலை ஜெயிச்சிருக்கான். தேர்தலை ஜெயிச்ச பிறகு சொத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். எல்லா பக்கம் போர்ட் போட்டிருக்கான். போர்ட் வாங்கி துபாயில கம்பெனி நடத்துறான். கர்நாடகா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு 2 வீலர் ஷோரூம் ஒருத்த வச்சிருக்கான். ஒருத்த ஆப்பிரிக்கால டிஸ்டிலரி கம்பெனி நடத்துறான். ஒருத்தர் லண்டன்ல 3 கம்பெனி அவன் ஒய்ஃப் பேர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கான். எல்லாம் வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி. தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு மாபெரும் திருவிழாவாக, ஊழலுக்கு எதிரான திருவிழாவாக இந்த ஆண்டு எடுக்க போகிறோம். அன்னைக்கு கச்சேரி இருக்கு.
அன்னைக்கு கச்சேரி இருக்கு. அன்னைக்கு குறிப்பாக ஒத்த செங்கல் திருடனுக்கு அன்னைக்கு இருக்கிறது கச்சேரி. அன்னைக்கு இருக்கு. ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு அன்னைக்கு இருக்கு. பணம் எப்படி வந்துச்சு? அதன் பிறகு தமிழகத்திலே அரசியல் புரட்சி ஏற்படும். மக்கள் பேசுவாங்க, டீ கடையில பேசுவாங்க, ஆடு மேய்க்கிறவங்க பேசுவாங்க, பூ வைக்கிற அம்மா பேசுவாங்க, பஸ்ல இருக்கிற கண்டக்டர் பேசுவாங்க, ரோட்ல யார் நடந்து போனாரும் அது எப்படி 27 பேர்த்துக்கு 2,24,000 கோடி எப்படி அடுக்காணி வந்துச்சு, எப்படி குப்புசாமி வந்துச்சு, எப்படி சுப்பிரமணியம் வந்துச்சு, எப்படி நான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் உங்களுக்கு இருக்கு. திமுக காரர்கள் எதற்காக